அடுத்தது ஹூக்கு பட்டி வந்து வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து வச்சுக்கிறேன். மேலே வந்து ஃபினிஷிங் தையல் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிட்டு அதை அப்படியே உள் பக்கம் 1/2 இன்ச் மடித்து விட்டு தையல் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பட்டன் பீஸ் கொடுக்கும்போதும் இழுக்காமல் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை உள் பக்கம் மடிச்சுட்டு நான் வந்து இந்த பீஸை ஃபுல்லாக மடித்து விட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கிறேன். கொக்கி பட்டியை இழுக்காமல் தையல் போட்டால் தான் வீப்பட்டியும் கொக்கி பட்டியும் ஒரே அளவாக வரும். இல்லைன்னா வீப்பட்டி வந்து உயரம் அதிகமாயிரும். அந்த மாதிரி உயரம் அதிகமானால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து அதனுடைய உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டன் பீஸ் வந்து கொடுங்க. அப்போ உங்களுக்கு பட்டன் பீஸ் வந்து உயரமாக வராது. அதாவது இல்லை டிப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக சொல்லிட்டு இருக்கேன்ல, அது எல்லாமே டிப்ஸ் தான். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ். அதாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 4-5 டிப்ஸ் மட்டும் வந்து தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வி வந்து மார்க் பண்ணிக்கிறேன், எந்தெந்த இடத்துல வி போடலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வி